Hello all, welcome to our crafty world family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெசின்ல இன்னும் டிஃபரண்டா எப்படி எல்லாம் கீச்செயின்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். So first resin customized keychain செய்யறதுக்காக resin and hardener வந்துட்டு 2:1 ரேஷியோல நான் mix பண்ணி எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா black color mica powder வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். So mica powder வந்து நமக்கு ஒரு shining effect கொடுக்கும். அதனால நான் வந்துட்டு mica powder யூஸ் பண்ணிருக்கேன். And இதுல வந்துட்டு 4 to 5 different types of keychains வந்து நம்ம பார்க்க போறோம். And இது எல்லாமே வந்துட்டு handwritten names இருக்க போற keychains. So இதுக்கு முன்னாடி நான் sticker names யூஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன். இந்த வீடியோல வந்து நம்ம full and full handwritten namesல பார்க்க போறோம். And இப்போ வந்துட்டு black mica powderல வந்துட்டு ரெண்டு keychain வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் 2:1 ரேஷியோ resin வந்துட்டு mix பண்ணி எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி வந்துட்டு pigment ink வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சோ இது வந்துட்டு pigment color blue color. சோ அத வந்துட்டு oval shapeல நான் ஆட் பண்ணிக்கிறேன். and இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு resin customized keychain கிடைச்சிருந்த ஆர்டர் தான். சோ அவங்க வந்துட்டு customized என்னெல்லாம் ஆட் பண்ணனும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி கலர்ஸ்ல அந்த மாதிரி நேம் ஃபாண்ட்ல தான் வந்துட்டு நம்ம இது பண்ண போறோம். சோ நீங்களுமே இந்த மாதிரி customized resin keychains பண்ணனும்னு நினைக்கிறீங்க பட் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு எங்க வாங்குறதுன்னு தெரியல, எனக்கு எதுவுமே பெருசா ஐடியா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு கவலையே படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு எனக்கு நீங்க DM பண்ணலாம். ஸோ யூனிக்கான மோல்ஸ் அண்ட் நான் யூஸ் பண்ற மோல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நியூவா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு கொடுத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு நமக்கு எந்தெந்த ஷேப்லாம் ரெசின் கீச்செயின்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு செஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு நம்ம நேம்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க வந்துட்டு ஒரு 4 செட் ஆஃப் நேம்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு கீச்செயினில் இந்த நேம்ஸ் வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க இந்த கிறிஸ்டல் ரெசின் கீச்செயினில் வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக எழுத சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிளாக் கலர் கீச்செயினில் வந்துட்டு சில்வர் கலரில் இந்த மாதிரி வந்துட்டு வித் ஹார்டின்ஸோட எழுத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த பிளாக் கலர் டீ வச்சிருக்கோம் அதில் வந்துட்டு கோல்டன் கலர் அண்ட் ப்ளூ கலரில் ஓவல் ஷேப் வச்சிருக்கோம் அதில் வந்துட்டு கோல்டன் கலரில் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே வந்துட்டு கலர்ஸ் அவங்க என்ன கலர் சொல்கிறாங்களோ அந்த கலரில் தான் வந்துட்டு எழுதுறது. ஸோ நான் என்னோட இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண கிடையாது. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக எப்படியெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே வந்துட்டு நேம் எழுதியாச்சு. நீங்கள் இதோடய கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த நேம்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்போவுமே கூடாது பெர்மனண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மேல இந்த மாதிரி வந்துட்டு 1 லேயர் ஆஃப் ரெசின் கோட்டிங் வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே பெர்மனண்டா இருக்கும். அது நம்மளே நினைச்சாலுமே அந்த நேம்ஸ் வந்துட்டு அழிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்மனன்ட் கீச்சனா நமக்கு கிடைக்கும். நல்லா இருக்கும், பார்க்கவும் ஒரு ஷைனிங் லுக் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு மேல ஒரு தின் லேயர் ஆஃப் ரெசின் கோட்டிங் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து 2:1 ரேஷியோல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஃபுல்லா ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் பேக் சைட்லயுமே அதே மாதிரி வந்துட்டு நான் தின் லேயர் கோட்டிங் கொடுத்து எடுத்துட்டேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இப்போ ரெசின் கோட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நேம்ஸ் ரைட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த கீ செயின்ஸ் வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பார்டர்ஸ் வந்துட்டு நான் கொடுக்க போறேன். ஸோ பிகாஸ் இது வந்துட்டு சென்டர் அண்ட் பேக்ல வந்து நமக்கு நேம்ஸ் இருக்கு அண்ட் சைட்லுமே வந்துட்டு இந்த மாதிரி அடிஷ்னல் பார்டர்ஸ் எஃபெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 2 to 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ஸ் வந்துட்டு காமிச்சிருப்பேன். இந்த பென்னோட டீடைல்ஸ் எல்லாமே அண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் செஞ்ச கீச்செயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு சில்வர் கலர் கோட்டிங் கொடுக்குறேன். சில்வர் கலரில் கொடுக்கும்போது இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டடாக தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த டீக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் கொடுக்குறேன். பிகாஸ் அதோட நேம் வந்துட்டு கோல்டனில் எழுதியிருந்ததுனால கோல்டனில் கொடுத்துக்கிறேன். அண்ட் எல்லாத்துலேயுமே கோட்டிங் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக மேலே வந்துட்டு எல்லா கீச்செயின்ஸ்லையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ் எல்லாமே ரெசின் பாலிஷ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரில். இதுவுமே வந்துட்டு எலக்ட்ரிக் ட்ரில் அண்ட் ஹேண்ட் ட்ரில் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இதுவுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணலாம். ஸோ நான் வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே கண்டிப்பாக வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ட்ரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த ட்ரில் பண்ணும்போது அந்த உள்ள அந்த ரெசின்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக வெளியே வரும். பார்க்க ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ எல்லாமே ட்ரில் பண்ணி முடிச்சாச்சு. ஹோல்ஸ் போட்டாச்சு தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்துட்டு ஹை ஹூக்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட கீச்செயின் ஹேங்கிங்கை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஹை ஹூக்ஸ் வந்துட்டு சின்னதாக நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால இது யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐபின் யூஸ் பண்ணலாம். பட் ஐபின் வந்துட்டு இது கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ரொம்ப வந்துட்டு மெலிசாக இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி ஐ ஹூக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஜம்ப் ரிங்ஸ் யூஸ் பண்ணுங்க.
இப்போ அந்த ஐஹூக்ஸ் வந்துட்டு அந்த ஹோல்ஸில் வச்சு நல்லா டைட்டன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை கொஞ்சமாக வந்துட்டு கேப் விட்டுட்டு நீக்கிட்டு அதில் அந்த கீச்செயின் ஹேங்கிங்கை வந்துட்டு நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கீச்செயின் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அதே சேம் ப்ராசஸ் தான் வந்துட்டு நான் எல்லா கீச்செயின்ஸுமே ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் இந்த கீச்செயின்ஸ் ஹேங்கிங் கூட வந்துட்டு கஸ்டமர் என்ன கேட்டாங்களோ அதே கலர் தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இந்த கீச்செயின் ஹேங்கிங் வந்துட்டு எல்லாத்துக்குமே கோல்டன் கலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு கோல்டன் கலர் ஃபிட் பண்ணியாச்சு. கீச்செயின் ஹேங்கிங்ஸ் வந்துட்டு கோல்டன் சில்வர் 2 கலர்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம வந்துட்டு ஒன்னொன்றுத்துலையுமே டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். லைக் அந்த குட்டி ஓவல் ஷேப் வந்துட்டு செஞ்சிருந்தோம்ல பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒயிட் கலர் பெனில் ஸ்மைல் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ அதுவுமே வந்துட்டு அதுக்கு மேலேயுமே ஒரு சின்ன ஐஹூக் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜம்ப்ரிங்குமே வந்துட்டு கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு கீச்சனில் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஓவல் ஷேப் பெருசு இருக்குல்ல, அதில் வந்துட்டு ப்ளூ கலர் டேசல் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேசல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீச்செயின்ஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டேசல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த புக் மார்க்கில் இருக்க டேசல்ஸ் கூட வந்துட்டு நிறைய பேர் கீச்செயின்ஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியுமே நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். பட் இந்த கீச்செயின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டேசல்ஸ் வச்சு கேட்டதுனால நான் இந்த டேசல்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே வந்துட்டு கஸ்டமைஸ்டாக நம்ம யூனிக்காக எப்படியெல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாமோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மைல்னு அந்த குட்டியாக ஓவல் ஷேப்பில் செஞ்சிருந்தோம்ல, அதுலேயுமே வந்துட்டு அந்த ஐஹூக்ஸில் ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் கீச்செயினில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த கஸ்டமைஸ்டு கீச்செயின் வந்துட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த குட்டியாக ஓவல் ஷேப்பில் வந்து நம்ம அந்த கனெக்டர் பிளாக் கீச்செயினில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்துட்டு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இதில் எந்த கீச்செயின் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களுமே இதே மாதிரி கீச்செயின்ஸ் வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கஸ்டமைஸ்டு ஆர்டர்ஸை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக்கிங்க்கு வந்து நான் ஜிப்லாக் கவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேங்க்யூ நோட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ஆர்டர் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இதில் எந்த ஆர்டர் பிடிச்சிருக்கு, எந்த கீச்செயின் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.